ஈவினிங் டைம் ஸ்நாக்கா கருப்புளுந்து அவிக்கிறதுக்காக காலையில ஊற போட்டிருந்தேன். அது நல்லா ஊறியிருக்கு. இத நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு மூழ்குற அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டா போதும். சூப்பர் சாஃப்ட்டா வெந்துரும். வேகட்டும். வெந்த பிறகு காட்டுறேன். இந்த கேப்ல எங்க பாப்பா கிச்சனுக்குள்ள ஓடி வந்து சொம்புல இருந்த ஐஸ் கியூப எப்படியாச்சும் அதே ஷேப்ல எனக்கு எடுத்து குடுமான்னு சொல்ல, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்க பாப்பாவும் ட்ரை பண்ணி பார்த்தா, ஃபைனலி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, சொம்போட சைஸ்க்குலாம் வரல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ தான் கிடைச்சுச்சு. இதுக்கிடையில யாரோ கூப்பிடுற மாரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. வெளியில போய் பார்த்தா, அந்த பெட்ஷீட் விக்கிறவங்க எவ்வளவோ வாங்கிக்கோங்கன்னு எங்கள ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கன்வின்ஸ் பண்ணி. கடைசியில நான் வாங்கவே இல்ல. உண்மையிலே பெட்ஷீட் தான் விக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. எப்படியோ பேச்சு குடுத்துட்டு அப்படியே அங்கருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வர கேப்ல பாவம் எங்க பாப்பா ஸ்பூன்ல இருந்த ஐஸ் கியூப் தான் கீழ விழுந்து உடைஞ்சு போயிருச்சு. அத பொறுக்கி பொறுக்கி பாவம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அட விடு பாப்பா இன்னொரு ஐஸ் கியூப் ரெடி பண்ணிக்கலான்னு அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உளுந்த கவனிக்கவே இல்ல. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அத அப்படியே தாளிச்சு விட்டேன். ஜஸ்ட் எண்ணெயில வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பில அத மட்டும் போட்டு அப்படியே தாளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, இதில அப்படியே கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டு கலந்து சாப்பிடலாம். ஆனா எனக்கு வந்து அத விட இந்த மாரி பொடி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அந்த பொடிக்கு வந்து உளுந்து, அதுக்கப்புறம் பொரிகடலை, வரமிளகா, கருவேப்பில, அரைக்கிறப்ப தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு அப்படியே அரைச்சிறது. இது வந்து நார்மல் இட்லி பொடி மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா, அந்த கருப்புளுந்து சுண்டல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஃப்ரீயா இருக்கிறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.